முன்னே காலை வணக்கம். எட்டாம் மனம் சாஸ்திரர். நூலும் சொன்ன நூலின் பெயர் சின்ன சின்ன நீதி கதைகள். நூலின் ஆசிரியர் அப்பாஸ் மந்திரி. கதையின் பெயர் பேராசை. ஒரு ஊரில் ராஜா என்கிறவன் ஆற்று ஓரத்தில் மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது கோடாலி ஆற்றுல விழுந்துடுச்சு. விழுந்ததுக்கப்புறம் ஐயோ என் கோடாலி கீழே விழுந்துச்சுன்னு அழுதுட்டு இருக்கும்போது வனதேவதை 3 கோடாலி கட்டினாங்க. ஒன்று தங்கம், வெள்ளி, மரம். 3 கோடாலி கட்டும் போது இந்த 3 கோடாலி எது ஒன்றுதுன்னு கேட்டுட்டு இருப்பேன். மரக்கோடாலி தான் என்னது, இந்த 2ம் என்னது இல்லை, அதனால் மரக்கோடாலி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். 3 கோடாலி நின்று வச்சுக்க அப்படின்னு வனதேவதை சொன்னாங்க. வீட்டுக்கு போய் அவங்க மனைவி அங்கவைகிட்ட இந்த செய்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு அதே ஆற்றுக்கு போய்ட்டு இந்த கோடாலியை போட்டுறப்ப வனதேவதை 3 கோடாலியை காட்டினாங்க. 3 கோடாலில் எது ஒன்றுதுன்னு கேட்கும்போது தங்க கோடாலி தான் என்னது, இந்த வெள்ளியும் மாறதும் என்னது இல்லை, தங்க கோடாலியை கொடுங்க கேட்டாங்களா. அப்போ வனதேவதை நீ பொய் சொல்கிற, தங்க கோடாலி ஒன்றுது இல்லை, நீ பொய் சொல்கிற, அதனால 3 கோடாலி நான் என்ன வச்சுக்கிறேன், உன் கோடாலி கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான். இந்த கதையிலேருந்து என்ன செஞ்சிட்டீங்க? பேராசை பெருநஷ்டம். நன்றி.